வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்ம யோகத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவன் கொடுத்த இந்த உயர்ந்த ஞானத்தை அர்ஜுனனுக்காக மட்டுமல்லாமல் முழு மனித குலத்திற்காகவும் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது நாம் நம்மை அர்ஜுனர்களாக அனுபவம் செய்யும் பொழுதுதான் அதை நாம் கடைபிடிக்கவோ தாரணை செய்யவோ முடியும். இந்த உயர்ந்த மனோபாவத்தோடு பரமாத்மா கருணை கடல் நம்மை ஞான மார்க்கத்தையும் கூடவே கர்ம மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்து இல்லற மார்க்கத்திலேயே இருந்தாலும் கர்ம யோகத்தின் மூலம் நாம் எப்படி இறைவனோடு சேர்ந்து கர்மாதீத்த நிலையை அடைய முடியும் என்று ஞானத்தை கொடுக்கிறார். பரமாத்மா இந்த ஞானத்தை கொடுக்காவிட்டால் இந்த பூமியின் நிலை, இன்றைய மனித நிலை எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்ப்பது கூட மிகவும் கடினம். ஏற்கனவே இப்பொழுது நாம் பார்த்தோம், பரமாத்மா இந்த பூமியில் அவதரித்து ஞானத்தை கொடுக்கும் பொழுது அவர் பல விஷயங்களை கூடவே கற்றுத்தருகிறார். ஞானத்தை மட்டும் கொடுக்காமல் மனிதனுடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும், மனம் புத்தியால் இறைவனை நாம் எப்படி நினைவு செய்ய வேண்டும், சுயத்தை அறிதலோடு கூட கர்மங்களின் ஆழமான கதியை புரிந்து கொண்டு பாவ கர்மங்களிலிருந்து எப்படி விடுபடுவது, இப்படி பல விஷயங்களை நமக்கு கூறி சாதாரண மனித நிலையிலிருந்து தேவத்துவத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறார். ஞானி கர்மம் செய்கிறான், அக்ஞானியும் கர்மம் செய்கிறான். இருவருக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு என்று தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சின்ன உதாரணம் நாம் பார்க்கலாம். ஒரு இளைஞன் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு உள்ளிருந்து ரொம்ப ஒரு ஞானத்தை ஜிக்யாசை இருந்தது. நாம் ஞானத்தை எடுத்துக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு ஒரு ஆசிரமத்தை நோக்கி போறான். அந்த ஆசிரமத்துல அவன் போய் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான், எனக்கு ஞானத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அங்க அவனை இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். அவன் தினம் அந்த சொற்பொழிவெல்லாம் கேட்கறான். பட் அவனுக்குள்ள ஒரு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. அப்போ அவன் நினைக்கிறான், இங்க இருக்கிறதுனால ரொம்ப பெரிய லாபம் ஒன்றும் இல்லை, நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அன்னைக்கு இரவு வேற ஒரு ஆசிரமத்திலிருந்து இன்னொரு மகான் வர்றார் அங்க. அப்போ இந்த ஆசிரமத்துல இருக்கிற சந்நியாசியோட அவருக்கும் இவருக்கும் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது. இவனும் கூட உட்காந்து நிறைய இந்த இளைஞனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை இவர்கிட்ட சொல்றாரு. இந்த ஆசிரமத்துல இருக்கிறவரோட பேசுறார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் கேட்கிறார், நான் பேசின விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது, அதோட எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படிலாம் கேட்கிறார். அப்போ இந்த சந்நியாசி சொல்றாரு, நீங்க பேசின விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இங்க இருந்து கேட்ட விஷயங்கள், மற்ற இடத்திலிருந்து நம்ம கலெக்ட் பண்ண விஷயங்கள், அப்புறமா நான் ஒருத்தரை பார்த்து காப்பி அடித்த விஷயங்கள், அது மற்றவர்களுடைய இதயத்தை டச் பண்ணாது. எனக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த விஷயங்கள்ல சிந்தனை நீங்க செய்து அதை அனுபவம் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இது ரொம்ப வெறும் ஞானம் தானே தவிர அந்த ஞானத்தோடைய அனுபவம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் வரல அப்படின்னு அவர் சொல்வார். அப்போ இந்த ஞானம் கேட்கறது சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அதாவது நாமே சிந்திக்காவிட்டாலும் கேட்ட ஞானத்தை சிந்தித்து அதை நாம வாழ்க்கையில கடைபிடிக்க அல்லது தாரணை செய்ய முயற்சி செய்யும் பொழுதுதான் மனிதனுடைய மனதுக்குள் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அவன் அந்த இளைஞன் நினைப்பான், இல்லை நாம இவர் சொல்ற மாதிரி நம்ம இங்கே இருந்து நல்ல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாம். நிச்சயமாக கேட்கறதுக்கு உயர்வா இருக்கிற விஷயங்கள் நமக்கு உள்ள டச்சிங், இதயத்துல டச்சிங் ஏற்படுத்தாது. நாம கடைபிடித்த விஷயங்கள் தான் நமக்கு டச்சிங் ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு புரியுது. அப்ப அதனால இறைவன் இந்த சிருஷ்டியில வரும் பொழுது அவர் சும்மா கூட இருக்கலாம் தானே, வெறும் ஞானத்தை கொடுத்துட்டு கூட பேசாம இருக்கலாம் தானே. ஆனா ஏன் அவர்
கர்மங்களை செய்து காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் கர்மங்களை செய்யல அப்படின்னாக்க, இந்த சிருஷ்டியோட அழிவு நிச்சயம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டும் சொல்லல அவர். அடுத்தது என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நான் செய்யவே இல்லைன்னா என்ன எல்லாரும் கடைபிடிப்பாங்க. உலக அமைதி கொலைஞ்சிடும். அதுக்கு காரணமாக நான் அமைஞ்சிடுவேன். நான் ஆயிடுவேன் இதுக்கு காரணமாக அப்படின்னு சொல்வார். அதையே இன்னும் கொஞ்சம் ஆழமா என்ன சொல்றார் அப்படின்னா, சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தஹ சிகீர்ஷுர்லோக சங்கிரஹம் குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தஹ சிகீர்ஷுர்லோக சங்கிரஹம். இந்த உலக நன்மையை பத்தியே பேசிக்கிட்டு இருந்த பரமாத்மா இப்ப அடுத்ததா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, ரொம்ப ஒரு விசித்திரமா இருக்கும் இதை கேட்கறதுக்கு. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஞானியாக இருந்தாலும் நீ கர்மங்களை செய்ய வேண்டும், பற்று இல்லாமலும் நீ கர்மத்தை செய்யணும். ஆனா அக்ஞானி போல் நீ கர்மத்தை செய், லோக சங்கிரகத்திற்காகவும் நீ கர்மங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதை கேட்கும் பொழுது ஒரு முரண்பாடாக இருக்கு மனதுக்கு. அதாவது நீ ஞானி, ஆனா அக்ஞானி போல கர்மம் செய், ஆனா பற்று இல்லாமலும் செய், உலக நன்மைக்காகவும் நீ செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்றார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு உதாரணத்து மூலமா நம்ம பார்க்கும்பொழுது இது நல்லா புரியும். இன்னும் அக்ஞானியோடைய கர்மங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்மம் யாரா இருந்தாலும் செய்துதான் ஆனும். ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அதை சரியா செஞ்சாக்க 1,00,000 ரூபா அவருக்கு கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட்னால அவர் அதனால பகலா கண் விழிச்சு பர்ஃபெக்டா அதை செய்யணும் அப்படின்னு ரொம்ப உழைக்கிறார். கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தா கூட அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. ப்ரெசன்டேஷன் உருவாக்குற இது மாதிரி பல விஷயங்களை செய்து இரவெல்லாம் கண் விழித்து அவர் அந்த ப்ராஜெக்டை ரொம்ப நல்லா செய்து முடிக்கிறார். அது நல்ல சக்சஸ்ஃபுல் ஆகி அவருக்கு அதுக்குண்டான வெகுமதியும் கிடைக்குது. ஆனா இந்த ப்ராஜெக்ட் இது நல்ல விஷயம்தான். இதுல ஞானிக்கும் அக்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அக்ஞானி செய்யக்கூடிய கர்மம் இது, ஞானி செய்யக்கூடிய கர்மம் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட், ரொம்ப நல்லா அவர் செஞ்சாரு. ஆனா இதுல உலக நன்மை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா இல்ல. பற்று இல்லாமல் அவர் கர்மம் செய்தானா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. சுயநலத்தோடு கர்மம் செய்தானா அப்படின்னு கேட்டா ஆமா. அப்போ சுயநலத்தோடு கர்மங்கள் செய்தாலும் முழு ஸ்ரத்தையோடு கர்மங்கள் செய்யும் பொழுது, உலக நன்மைக்காக கர்மங்கள் செய்யும் பொழுது அது ஞானிக்கும் அக்ஞானிக்கும் உள்ளான வித்தியாசத்தை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதோட வேறுபாடு என்ன அப்படின்னு. ஆனா இதே கர்மங்களை ஞானி செய்யும் பொழுது நிச்சயமாக இதுக்கு இதோடைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நீ உலக நன்மைக்காக கர்மங்களை செய்யற, நீ சேவையாக நினைத்து செய், பற்று இல்லாமல் செய். அப்போ என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா, தன்மயத்தா அப்படின்னு சொல்லலாம். அத ஒரு ஃபோக்கஸ்டாக அதில் முழுகி ஞானியானவன் கர்மங்களை செய்வான். அக்ஞானியானவன் முழுகி கர்மங்களை செய்தாலும் அவனுக்கு தெரியும், இதை நான் நல்லா பண்ணினா எனக்கு இதுக்கு உண்டான வெகுமதி கிடைக்கும், அதனால நல்லா பண்ணணும். அப்போ நான் சேவைக்காக கர்மங்களை செய்தாலும் அலட்சிய பாவம் எனக்கு இருக்கக்கூடாது. நான் என்னப்பா சம்பளமா வாங்குறேன், இறைவனுக்கு சேவை தானே செய்யறேன் அப்படின்னு ஒரு நேர்மை இல்லாமலோ பர்ஃபெக்ஷன் இல்லாமலோ அலட்சியமாகவோ நாம் கர்மங்களை செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். சம்பளம் வாங்கி வேலை செய்யறவங்களுக்கும் சேவைக்காக வேலை செய்யறவங்களுடைய மனோபாவத்துல வித்தியாசம் இருக்கு. அதனால இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு ஞானியும் அக்ஞானியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. குளிச்சு நல்ல பட்டை போட்டு ருத்ராட்சம் போட்டு பூ பழம் வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் கோவிலுக்கு போறாரு. இவரும் காலையில எழுந்து குளிச்சுட்டு இறைவனை தியானம் பண்ணணும்னு சொல்லி உட்கார்றாரு. அவர்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கு. ஆனா மனோபாவம் வேறு வேறு. இவர் செய்யறதுக்கு இறைவன் கிட்ட அப்ளிகேஷன் போடுறதுக்காக இவங்க போவாங்க. ஆனா ஞானியானவன் தனக்குன்னு எதுவுமே இல்லாததுனால
அவன் உலக நன்மைக்காக மட்டுமே செயல்களை செய்யும் பொழுது பற்றற்ற நிலையில இருக்க முடியுது. உதாரணத்திற்கு ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க, சர்வெண்ட். குழந்தைய பார்த்துக்கிறாங்க, சமையல் செய்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவங்க எல்லா வேலையும் செய்றாங்க அந்த சர்வெண்ட். ஆனா, அந்த வேலைகளை ரொம்ப சரிவர செய்யும் பொழுது, ஒவ்வொன்னையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யும் பொழுது, உள்ளிருந்து அவங்களுக்கு தெரியும், இந்த வீடு என்னுடையது இல்ல, இந்த குழந்தை என்னுடையது இல்ல, இந்த வேலைகள் எதுவுமே என்னை சேர்ந்தது இல்ல. நான் வந்து கடமையை மட்டும் தான் செய்யறேன். இதுதான் வித்தியாசம் ஞானி செய்யறதுக்கும், அக்ஞானி செய்யறதுக்கும். அப்ப அக்ஞானியும் பெர்ஃபெக்ட்டாக கர்மம் செய்தாலும், யாருக்கிட்டயும் போயிட்டு நீ இதெல்லாம் விட்டுடு, நீ செய்யறதுனால எந்த லாபமும் இல்லன்னு நாம சொல்லக்கூடாது. இதுவும் ரொம்ப முக்கியம். முதல்ல அவன் அக்ஞானியாக இருந்து கர்ம பலனை எதிர்பார்த்து கர்மங்கள் செய்தாலும், கர்மமே பூஜையாக மாறத் தொடங்கும். அவன் கர்மங்கள்ல பெர்ஃபெக்ஷன் வரும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மனதுல அந்த எதிர்பார்ப்பு குறையத் தொடங்கும். இந்த மாதிரி ஒரு லட்சியத்தோடு நாம் செயல்களை செய்யணும். சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிறது வேதங்கள்ல சொல்லியிருந்தாலும், அதுக்கும் மேலே ஒரு படி இறைவன் நம்மள எடுத்துக்கிட்டு போறார். அப்போ அந்த சடங்கு சம்பிரதாயத்துல மட்டும் நம்ம புத்தி இல்லாம, நாம பலனை எதிர்பாராமல் நம்ம கர்மங்களை செய்யத் தொடங்கும் பொழுது, நம்முடைய செயல்கள் உயர்வாக மாறும். இதனால தான் பாகவதத்துல கூட என்ன சொல்லியிருக்காங்க, புலன்கள் நமக்கு கிடைச்சது செயல்களை செய்யறதுக்காக தான். இந்த ஐம்புலன்களால நான் எதையுமே செய்யல அப்படின்னா, நாம எதுக்கு உயிர் வாழணும்? அதனால எல்லாத்தையும் துறக்கணும் அப்படின்னா, கர்மங்களை துறக்கவே முடியாது நம்ம. கர்ம சந்நியாசி அப்படின்னு சொல்றதே தவறு. அதனால இச்சையை நாம துறக்கணும். கர்மங்களை துறக்கக்கூடாது. கர்மங்கள் நம்மளுடைய எதிரியும் இல்ல. இச்சைகளை துறக்கணும். அப்போ நாம துறவரம் வாங்கியாச்சு. ஆனா எனக்கு இறைவன் கிட்ட அன்பே இல்ல அப்படின்னா, என் கர்மங்கள்ல எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கும்? இருக்கவே இருக்காது. கர்மம் தர்மமாக மாறாது. அதனால ஒரு சந்நியாசியாக இருக்கலாம், அல்லது சமர்ப்பண இறைவனுக்காக வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், எனக்கு இறைவன் பால் அன்பு இருக்கணும். அப்புறம் சேவை மனப்பான்மை. இது 2ம் இல்லாமல் யாருமே கர்மாதீத நிலையையோ, நிஷ்காம கர்மத்தையோ செய்ய முடியாது. ஸோ முதல்ல நம்மளுடைய முதல் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா, கர்மயோகியாக நாம மாறணும். உயர்ந்த கர்மங்கள் செய்யும் பொழுது யோகத்தோடைய நிலையை நாம் பின்பற்றணும். கர்மம் செய்தாலும் புத்தியால் இறைவனை நினைக்கக்கூடிய நிலை. பிறகு அந்த கர்ம யோகமே நம்மை தூய்மைப்படுத்தி, பலனிலிருந்து புத்தியை விலக்கி, கர்மாதீத நிலையை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும். அதனால பரமாத்மா இந்த பூமியில வந்து கர்மங்களை செய்து கொடுத்தார் போல், நாமும் அதை பின்பற்றுவதற்கான முயற்சியை செய்யலாம். ஓம் சாந்தி.